உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மக்காச்சோள கதிர் கொஞ்சம் உடைச்சிட்டு வந்தாங்க, வேக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாம் கிளிகள் சாப்பிட்டுன்னு இருக்குதுங்க. எந்த நேரம் பார்த்தாலும் இதுங்க காலையில் சாயந்தரம் மதியம் இந்த மாதிரி டைமெல்லாம் கிடையாது. எப்போ பார்த்தாலும் தோட்டத்துறப்ப அதுங்க தான் இருக்குதுங்க. ஒரு 10 கதிர் எடுத்தோம்னா ஒரு 2 கதிர் தாங்க நல்லா இருக்குது. மீதி அத்தனை கதிரும் அதுங்க எல்லாம் சாப்பிட்டு மிச்சம் விட்டது தான். இங்கே பாருங்கள், இந்த கதிரெல்லாம் எப்படி இருக்குது. எல்லாமே இந்த மாதிரி எல்லாமே சாப்பிட்டது தான். இன்னும் அதிகமாக சாப்பிட்ட கதிரெல்லாம் அதிலே விட்டுட்டேன். அது முழுசாக சாப்பிட்டு ஆகட்டும், அதுக்கப்புறமா அந்த தட்டை அறுத்துக்கலான்னு சொல்லிட்டு நான் தட்டை அறுக்கலை. இப்போ கதிர் முழுசாக இருக்கிறதுனால இதை கொத்தி சாப்பிடுதுங்க. இது நம்ம எல்லாத்தையும் ஒடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அதுங்க விட்டதெல்லாம் மறுபடியும் அதுங்க தான் சாப்பிட. சரி சாப்பிட்டோம், அதுக்கப்புறமா நம்ம தட்டை அறுத்து மாட்டுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறத மட்டும் பார்த்து ஒடிச்சிட்டு வந்தோம். சரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு 5-5:15 தான் இருக்கும். இவ்வளோ நேரத்துக்கு இதை உரிச்சு வைக்கிறேன் பாருங்கள். இது வேச்சு முடியறதுக்குள்ளே எனக்கு நைட்டு இருட்டு கட்டிடுச்சு. அதுவும் இப்போல்லாம் 6 மணி ஆனாலே இருட்டாயிடுது. அழகாக வெளியே காத்தோட்டமாக அடுப்பை பற்ற வச்சு அது பாட்டுக்கு நம்ம விறகு வச்சுட்டோம்னா ஒரு மணி நேரத்தில் அது நல்லா வெந்துக்கும். கதிர் பாருங்கள் எவ்வளோ முத்து முத்து அழகாக இருக்குது.